இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு கப்பல் படை வச்சுக்கோங்க அமெரிக்கான்னு சொல்லுவீங்க. ஆனா இப்ப அமெரிக்கா மிஞ்சி சீனா மிகப்பெரிய அளவுல கப்பற்படையில வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப மிகப்பெரிய அளவான கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்க இருக்குன்னா சைனால தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா கிட்ட இருந்துச்சு, இப்ப சைனா அதை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. இந்தோ பசிபிக்லயும் சரி, மிக முக்கியமான கடல் பகுதியில சீனா டாமினேஷன் அதிகமா வருது. அந்த மாதிரி இப்ப சீனா மூணாவது மிகப்பெரிய ஏர்கிராப்ட் கேரியரை நம்ம படையில நினைச்சிருக்காங்க. ஃபிஜியன் ஏர்கிராப்ட் கேரியர்னு சொல்றாங்க. இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மூலியமைங்கிறதுனால ஒரு விமானத்தை ஈஸியா லான்ச் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த ஏர்கிராப்டோட வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 டன்னு சொல்றாங்க. சீனாவுக்கு இந்த முதல்ல ஒரு ஏர்கிராப்ட் கேரியர் எப்படி கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அந்த மாதிரி இப்போ மூணாவதா உள்ள இறக்கியிருக்காங்க. இது முழுக்க சைனாவிலே தயாரிக்கப்பட்டது. இந்த ஏர்கிராப்ட் கேரியர்ல J-20, J-35, J-10 போன்ற ஸ்டெல்த் விமானங்கள் இயக்குறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ஏர்கிராப்ட் கேரியர்னு சொல்லப்படுது. இந்த சைனாவோட டாமினேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வருங்காலத்துல மிகப்பெரிய கப்பற்படையா வரும்னு சொல்றாங்க. 4வது ஏர்கிராப்ட் கேரியரை குறுகிய காலத்துல கட்டி முடிக்கதா சொல்றாங்க. சீனாவோட டாமினேஷன் பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.